எனக்கு அன்பு சகோதர சகோதரி என்னுடைய பார்ப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், நல்ல ஆண்டவர். உங்களுடைய வாழ்க்கையை நன்மையான காரியங்களை செய்து உங்களுடைய வாழ வைத்து உயர்த்துவாராக. கர்த்தர் நாளை ஆசீர்வதிக்கும்படிக்கு நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் தீர்க்க தரிசனமான வார்த்தை என்ன என்று பார்ப்போம். அது ஏசாயா 33:2 கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், உமக்கு காத்திருக்கிறோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், உமக்கு காத்திருக்கிறோம் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நாம் கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயம் நமக்கு இறங்குவார். ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், எவ்வளவு நாள் பிரதனை காத்திருக்கணும், எவ்வளவு நாட்கள் காத்திருக்கணும், எவ்வளவு நாட்கள். சில நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் நீங்கள் கேட்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் ஈஸியை கொடுத்து கொண்டே இருப்பார். அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். நான் என்ன காலம் கர்த்தர் செஞ்சிடறாரு, நான் விரும்புறதை கர்த்தர் செஞ்சிடறாரு, நான் கேட்கறதை கர்த்தர் செஞ்சிடறாரு, எல்லாம் செய்யறாருன்னு சொல்லி. ஆனால் நமக்கு டெஸ்டிங் பீரியட் இருக்கு. கர்த்தர் அதை காத்திருக்க வைப்பார். காத்திருக்கும் பொழுது நம்முடைய இருதய மனநிலை எப்படி இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் நம்மை கவனித்து பார்ப்பார். தெரியமானது நம்மை நன்றாய் கவனித்து பார்ப்பார். காத்திருக்கிற நேரத்தில் பிள்ளை இருதயம் எப்படி இருக்கிறது, காத்திருக்கிற நேரத்தில் பிள்ளையுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது, காத்திருக்கிற நேரத்தில் பிள்ளைகளுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் நம்மை நிதானித்து கவனித்து பார்ப்பார். நாம் காத்திருக்கும் பொழுது, கர்த்தருக்காய் பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு என்ன ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் வேதம் சொல்கிறது. அதே வசனத்தில் சொல்கிறது, இக்கட்டு காலத்தில் நீங்கள் ரட்சிப்பாய் இருக்கிறீர் என்று சொல்லி இக்கட்டு காலத்தில் அவர் நமக்கு ரட்சிப்பாயிருக்கிறார். பிரியமானவர்களே, நம்ம இருக்க பிரச்சனைகள் வருகிற நேரத்தில், நமக்கு போராட்டங்கள் வருகிற நேரத்தில், நமக்கு நெருக்கங்கள் வருகிற நேரத்தில், நமக்கு நிந்தனைகள் வருகிற நேரத்தில், நமக்கு அவமானங்கள் வருகிற நேரத்தில், நம்ம எல்லாரும் கைவிடப்பட்டு சூழ்நிலை வருகிற நேரத்தில் அவர் நமக்கு ரட்சிப்பாய், அரணாய், கண்மலையாய், கோட்டையாய் என்று நம்மை வழிநடத்த போதுமானவராய் இருக்கிறார். ஏன் தெரியுமா அவர் நமக்கு ரட்சிப்பாய் இருக்கிறார்? ஏன் தெரியுமா அவர் நமக்கு பலனாய் இருக்கிறார்? ஏன் தெரியுமா அவர் நமக்கு அரணாய் இருக்கிறார்? நாம் அவருக்கு காத்திருக்கிறபடினா நீங்கள் நான் காத்திருப்போம். அவர் ரட்சிப்புக்காய் காத்திருப்போம், அவருடைய அன்பிற்காய் காத்திருப்போம், இரக்கத்திற்காய் காத்திருப்போம். நிச்சயம் நீங்களும் நானும் வாழ்ந்திருப்போம். நாம் செபிக்க. பரலோக பிதாவே, இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு சகோதர சகோதரோடு கருத்தில் செபிக்கிறேன். கர்த்தனின் ஆசீர்வாதத்தை மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி உயர்த்துவீராக. ராஜா, விரும்பின கருதி கொடுத்த ஆசீர்வாதம் கடலெல்லாம் நீங்கட்டும். ஆச்சரியமாய் நடத்தும் ஆண்டவரே. அப்பா, சொந்தமான இறங்கும், உமக்கு காத்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறபடி யாரெல்லாம் உமக்கு காத்திருக்கிறார்களோ, அற்புதத்திற்காய் காத்திருக்கிறாரோ, அற்புத சுகத்திற்காய் காத்திருக்கிறாரோ, அத்தனை பேருக்கும் இப்பொழுது அற்புதம் நடக்க துவங்கட்டும் நான் செபித்தேன். கிருபை சூழ்நிலை கட்ட பெரியவர் பெரிய காரணம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க எனக்கு ஜீவனத்தின் ஆமென். 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 God bless.